ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். இன்று உன் குலதெய்வம் உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை முடக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து இன்று இந்த தாயானவளின் கட்டுக்குள் சிலர் வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளை, அப்படியே என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். அந்த மனமகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து காண்பதற்காக தான் இன்று உன்னுடைய தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் பலவிதமாக நடந்தது. சிலர் உன்னை பார்த்து பொறாமை கொண்டார்கள், சிலர் உன் மீது கண் திருஷ்டியினை வைத்தார்கள். ஆனால் ஒரு சிலர் உன்னை முடக்கி அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு உன்னை கண்டாலே நீ இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாயே என்பது போன்ற ஒரு எண்ணம். இது போன்ற எண்ணங்களை கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் நல்லவர்கள் போல சிரிப்பார்கள். நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல தலையாட்டி கேட்பார்கள். எல்லா விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டே உன்னிடத்தில் ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருந்தார்கள். இது போன்று உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சிகளை செய்தவர்கள், என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய். நமக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா, நம்மை அழிக்க நினைக்கின்றார்களா, நமக்கு செய்வினைகளை செய்து விட்டார்களா என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்படி உன்னை புரட்டி எடுத்து ஒன்று போனால் அடுத்தது ஒன்று மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். பல நேரங்களில் யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் நீ இந்த தாயானவள் என்னை அழைத்து அதிலிருந்து விடுபட்டு சென்றிருக்கின்றாய். என் பிள்ளையே, இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா? அப்படியானால் இதற்கு ஒரு முடிவினை நாம் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன். அதைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த தொடங்கினேன். அந்த நேரத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன், இதற்கெல்லாம் காரணம் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னோடு இருக்கின்றவர்கள், உன்னோடு நல்லபடியாக பேசி கொண்டிருக்கின்றவர்கள் என்று. என் தங்கமே, நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை முடக்கி விடலாம் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது. அவர்கள் தனிப்பட்ட மனது என்ன சொல்கின்றதோ அதை செய்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்று. என் பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் ஒருவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அவர்கள் நினைப்பது போல நாமும் யார் எக்கேட கெட்டு போனால் நமக்கென்ன என்று இருந்துவிடக் கூடாது அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நான் யோசித்து தான் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அவர்கள் செய்த சூழ்ச்சி, அவர்கள் உன்னை முடக்க நினைத்தது, இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருப்பதனால் இந்த தாயானவள் அவர்களை முதலில் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். அப்படியானால் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள். என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும். அவர்கள் செய்தது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்கமே, நீ நினைப்பது போல் அல்ல. பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிஜம், அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை நினைத்து இப்பொழுது சந்தோஷப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? அப்படி நினைத்ததால்
தானே இன்று இந்த தாயானவளினுடைய கைகளால் நம் வாழ்க்கையில் நமக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த அம்மா அவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விட்டேன். இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய தலையீடு நிச்சயமாக இருக்காது. அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இனி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு மனம் யாருக்கும் வந்துவிடாது. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் அல்லவா நீ உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா? அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அல்லவா? என் தங்கமே, இன்று அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வினை கொண்டு வந்தார்கள். அந்த உணர்வை அவர்களுக்குள் இருந்து எடுத்து அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்களுக்கு நான் உணர்த்தி விட்டேன். என்னதான் இந்த தாயானவள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினாலும் நான் அவர்களுக்கு ஆசிகளை ஒருபொழுதும் வழங்கவில்லை. அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாக அவர்கள் திருந்து விட்டார்கள் என்றால் இனி வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லது நடக்கும். மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்வார்கள் என்றால் இந்த வாழ்க்கையே அவர்களை அழித்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க நினைப்பதும் ஒரு தொழிலா? இது போன்ற வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலே இருந்து விடலாம் என்றுதான் உன் அம்மா எனக்கு கோபம் வருகின்றது. என் தங்கமே, இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. இவர்கள் செய்த தவறுக்கு இவர்களின் சந்ததிகள் என்ன செய்வார்கள்? ஆனாலும் இவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்துவதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீயும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கிறது என்றால் அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லவா? என் தங்கமே, அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கலாம் அல்லவா? அதனால் என் பிள்ளையே, நீ யாரையும் வஞ்சிக்காதே. யார் மனதையும் நோகடிக்கும்படி நீ பேசிவிடாதே. அவரவர்கள் செய்வதற்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். அவரவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதற்கு அவர்களே பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ததற்கான பொறுப்பினை நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் தங்கமே, அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய கட்டுக்குள் இன்று வந்து நின்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறை எண்ணி என்னிடத்தில் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்மா, அவர்களை காப்பது நீ என்று தெரிந்திருந்தால் நான் நிச்சயமாக இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்திருக்க மாட்டேன். தெய்வம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நான் அறியவில்லை. இப்பொழுது எல்லா தவறையும் உணர்ந்து விட்டேன். இனி தெய்வத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தெய்வத்தின் மீதான பயமும் எனக்கு வந்துவிட்டது. அதனால் எந்த ஒரு தீங்கினையும் இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பினை கேட்டு விட்டார்கள். என் தங்கமே, இனி ஒரு நாளும் நீ இதனை நினைத்து மனம் கலங்க வேண்டாம். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும். இந்த எதிரிகள் இல்லாத, இந்த துரோகிகள் இல்லாத நிலையை உனக்கு வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. சூழ்ச்சிகளை யார் செய்தாலும் இந்த தாயானவளின் கைகளால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என்பதை புரிந்துகொள். உடனே நீ நடக்கவில்லை என்பதற்காக மனதை தளரவிட்டு விடாதே. நிச்சயமாக அம்மா அதற்கான வேலைகளையும் அதற்கான நாளையும் குறித்து விட்டேன். மிக விரைவாகவே எல்லாம் நடக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியினை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். சூழ்ச்சிகள் எல்லாம் உன் முன்னால் சுருண்டு போகும் என்பதனை புரிந்து
புரிந்து கொள். என் தங்கமே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் தாயானவள் எப்போதும் உனக்கு துணையாக உன் இல்லத்திலே இருக்கிறேன். நீ செல்லும் இடத்திலெல்லாம் உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இன்று உன்னுடைய தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த துரோகிகளினுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது. என் தங்கமே, இந்த தாயானவள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் உன்னுடைய குலதெய்வம் அந்த துரோகிகளுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார்கள். என் தங்கமே, அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் எதுவும் செய்யவில்லை, தெய்வத்தை வணங்குவதில் எந்த பலனும் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நீ அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும் அல்லவா? நீ உன் வாழ்க்கையில் தெய்வத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய்? தெய்வம் உன்னை எந்த இடத்தில் வைத்து உனக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, கண்களை மூடிக்கொண்டு சுற்றி இருப்பவை எல்லாம் இருட்டி போய்விட்டது என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நன்றாக கண்களை திறந்து பார்த்து சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். என் தங்கமே, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இவை எல்லாவற்றையும் முதலில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஒருவருக்கு உன்னை போராடி உன்னுடைய நிலைமையை நீ புரிய வைக்க வேண்டும் அல்லது உன்னுடைய சூழ்நிலையை புரிய வைக்க வேண்டும் என்ற நிலை உனக்கு வரும் என்றால், என் தங்கமே, உன்னுடைய மனதோடு சில நொடிகள் போராடி அவர்களை விட்டு நீ மறந்து விலகி செல்வது மிகவும் நல்லது. அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா? நான் உனக்கு இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், என் தங்கமே, ஒருவரை நீ உயிராக நினைத்திருக்கிறாய். ஆனால் அவர்கள் உன் மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்கிறார்கள் என்றால், என் தங்கமே, அதை பல முறை நீ புரிய வைக்க முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை என்றால், அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் உண்மையான அன்பு என்றால் நிச்சயமாக நீ சொல்கின்ற விஷயம் புரிந்துவிடும். என் தங்கமே, அப்படி அந்த விஷயம் நீ எத்தனை முறை மன்றாடினாலும் எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் அவர்களுக்கு அது புரிவது இல்லை. அதனால் அந்த இடத்தில் நீ உன்னை நிரூபிப்பதற்கு பதிலாக உன்னுடைய மனதோடு சில நொடிகள் போராடி, இது போன்ற வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, இதை மறந்துவிடலாம் என்ற தைரியத்தை பெற்று விலகிவிடுவது மிகவும் நல்லது. என் பிள்ளையே, அம்மா சொல்வது இன்று வேண்டுமானால் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். அது எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் விட முடியும்? என்னதான் நினைத்தாலும் என்னதான் செய்தாலும் அவர்களை விட்டு ஒருபொழுதும் நான் விலக மாட்டேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் என் தங்கமே, உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. என்னாலும் போராடி கொண்டே ஒரு வாழ்க்கையை எப்படி உன்னால் கடந்து செல்ல முடியும்? என் தங்கமே, இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும். ஓரிடத்திலேயே முடங்கி கிடக்க கூடாது. ஒருவருக்காக உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீ வீணடித்து விடக் கூடாது என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன். சரி, இதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது. என் தங்கமே, இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்றும் உனக்கு சொல்கிறேன். அதனை நீ கேள். உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பதையும் சொல்.
சொல்கிறேன். என் தங்கமே, உனக்கு காயங்களை கொடுத்தவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் முன் வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததற்கு காரணம் அவர்களும் அவரினுடைய குலப்பிள்ளை அல்லவா? தன்னுடைய பிள்ளைகள் நல்லது செய்தால் சந்தோஷப்படுபவர்கள் தன்னுடைய பிள்ளை தவறு செய்தாலும் அதனை நிச்சயமாக தட்டி கேட்டு விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்கிறது. உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று நான் சொல்லி முடித்ததும் நீ நிச்சயமாக நினைப்பாய். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை அப்பேற்பட்ட தண்டனை. என் தங்கமே, குலத்தில் இருந்து கொண்டு எல்லோருமே ஒரே உறவாக இருந்து கொண்டு தன்னுடைய குலத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு காயத்தை கொடுப்பது நியாயமற்றது. இதையெல்லாம் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று அவர்கள் நினைத்து விட்டார்களா? இந்த குலதெய்வம் எதற்காக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களினுடைய ஆட்டம் அதிகமாகிவிட்டது. இந்த ஆட்டத்தை நான் இப்பொழுது நிறுத்தவில்லை என்றால் இனி அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு இவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் காலத்திற்கும் மறக்க முடியாத தண்டனையாக இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? அங்கே அவர்கள் உன்னுடைய துரோகியாக இருப்பவர்களுக்கு கொடுத்த தண்டனை அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் குலதெய்வத்தின் சன்னதிக்கு வரலாம், குலதெய்வத்தை வணங்கலாம், குலதெய்வத்திடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உன்னுடைய குலதெய்வம் ஒருபொழுதும் அவர்களினுடைய வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள். அவர்களின் கண்ணீரை துடைக்க ஒரு நாளும் வரமாட்டார்கள். இப்படி ஒரு பிள்ளை தனக்கு இருந்ததையே அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் முன்னால் வந்து நின்றால் கூட அவர்களால் குலதெய்வத்தால் அவர்களை உணர முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு தண்டனையை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். குலதெய்வம் கொடுத்த தண்டனை தன்னுடைய குலப்பிள்ளை என்ற அந்தஸ்தை தன்னிடம் இருந்து அவர்கள் பறித்து விட்டார்கள். நீ இனிமேல் என்னுடைய குழந்தை இல்லை, நான் உன்னுடைய குலதெய்வம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார்கள். என் தங்கமே, இப்பொழுது நீ நினைக்கலாம், அம்மா இவர்களுக்கு இந்த தண்டனையை குலதெய்வம் கொடுக்கிறார் என்பதை இவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள், இதனை எப்படி அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எப்பொழுது தெரியுமா? வாழ்க்கையில் அதிக அடிபட்டு வாழ்க்கையில் மிகுந்த வேதனைப்பட்டு இனிமேல் எதுவுமே இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்ட பிறகு அவர்கள் இதனை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோசியரிடம் சென்று பார்ப்பார்கள். அன்று அங்கு கிடைக்க போகின்ற பதில் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் உன்னை காக்க நிற்கவில்லை. நீ உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒதுங்கி வைக்கப்பட்டிருக்கிறாய். நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறது. அதனால் உன் குலதெய்வம் உனக்கு கொடுத்த தண்டனையில் இருந்து உன்னால் ஒருபொழுதும் தப்ப முடியாது. ஒருவேளை நீ மனம் திருந்தி விட்டாயானால் இனிமேல் யாருக்கும் எந்த தவறுகளும் செய்ய மாட்டாய் என்றால் உன்னை மன்னிக்க வேண்டியது உன்னுடைய குலதெய்வம்தான். ஏனென்றால் இன்று உன்னுடைய இந்த நிலைக்கு அவர்கள் உன்னை ஒதுக்கி வைத்ததுதான், அவர்கள் உன்னை கண்ணெடுத்து பாராமல் இருப்பதுதான் காரணம். அதனால் அவர்களின் காலடிதான் உனக்கு நிரந்தரமான தீர்வு என்பதை அவர்கள் புரிய வைப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலையை அவர்கள் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன். அதனால் யார் என்ன கெடுதல் செய்தார்கள் என்பதை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. துரோகங்கள் செய்பவர்களும் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பவர்களும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ ஒருபொழுதும் நினைத்து கொண்டிருக்காதே. என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை இந்த தாயானவள்
இல்லாமல் நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இன்று உன்னுடைய துரோகியின் நிலை என்னவென்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நான் உனக்கு சொல்வதும் இதைத்தான். துரோகிகள் செய்தது போல அவருடைய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்துவிடக் கூடாது. அதில் எப்பொழுதுமே நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் குலதெய்வத்தின் சாபத்திற்கும் குலதெய்வத்தினுடைய வேதனைக்கு மட்டும் நீ ஆளாகி நின்றுவிடக் கூடாது. இது ஒன்றே போதும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு. என் அன்பு பிள்ளையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னை ஏமாற்றிய உறவு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தாயானவள் உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? என்னை ஏமாற்றியவர்களை நீங்கள் சந்தோஷமாக வாழ வைத்து விட்டீர்கள் தாயே. கஷ்டம் என்று தெரிந்தும் அனைத்து கஷ்டங்களையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்கள். நான் நல்ல பாதையில் தான் சென்றேன், நான் நல்லதை தான் செய்தேன். ஆனாலும் உங்களை நம்பிய பிறகும் இப்பேற்பட்ட ஏமாற்றம் என் வாழ்வில் நடந்து விட்டதே. ஆனாலும் என்னை ஏமாற்றிய உறவுகள் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தாயே. நீங்கள் அவர்களை நன்றாக தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கோபம் கொண்டது. என் அன்பு குழந்தையே, அன்று அந்த கோபம்தான் இன்று உன் அன்னை உன்னை ஏமாற்றிய உறவிற்கு இந்த தண்டனையை அளித்து விட்டேன். ஆனால் நீ அதை கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு என்னுடைய லீலைகள் உன்னை ஏமாற்றிய உறவிற்கு நடந்தது. என்னவென்று சொல்கிறேன், பொறுமையோடு கேள் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி எப்படி உன்னை மரண வழியில் துடிக்க வைத்தார்களோ அதைவிட மிகப்பெரிய மரண வழியில் அங்கு இப்பொழுது அவர்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது தாயே என்று நீ என்னிடம் கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, கர்ம வினை என்பது நிச்சயமாக எவரையும் விட்டுவிடாது. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் தேடி கொண்டு போய் கொடுக்கும், கெட்ட விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தை செய்தார்களோ அதைவிட பல மடங்கு கர்ம வினைகளை அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் வந்தே கொடுத்துவிடும். ஆனால் உன்னை ஏமாற்றியது ஒரு பாகம்தான். சில நபரின் பேச்சை கேட்டு உன் உறவு உன்னை அலட்சியப்படுத்தியும் தேவையற்ற செயல்களை செய்கிறாய் என்று தேவையற்ற விஷயங்களை பேசி உன் எப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை கண்ணாடி உடைப்பது போல் உடைத்தார்கள் அல்லவா? இப்பொழுது உன் உறவின் மனதையும் ஒருவர் பல கண்ணாடிகளை உடைப்பது போல் உடைத்து விட்டார். அதனால் இப்போதுதான் உன் உறவிற்கு புரிகிறது, நாம் ஒருவரை அன்று அப்படித்தானே ஏமாற்றினோம் என்று. அன்று அவர்களுக்கு எப்படி வலுத்திருக்குமோ அந்த பாவத்தில்தான் இப்பேற்பட்ட கஷ்டங்களை இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட கஷ்டத்தை வாழ்வதை விட நாம் மரணம் மேல் என்று அப்பேற்பட்ட பரிதாப நிலையில் உன் உறவு இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது உன்னை நினைத்து. ஏனென்றால் உன்னை அப்படியே ஏமாற்றினார்களே, அதைவிட பல மடங்கு தண்டனையை இப்பொழுது அவர்கள் வாழ்வில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இது என் அன்பு குழந்தைக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் நல்லது நினைத்ததற்கு எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள் தாயே. ஆனால் என்னை ஏமாற்றியவர்கள் அங்கு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் குதூகலமும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே. நீதிக்கு கிடைத்த பரிசு இதுதானா? என் உண்மைக்கு கிடைத்த பரிசு இதுதானா தாயே? நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று என் அன்பு குழந்தை என்னிடம் கோபித்துக் கொள்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன்.
இத்தனை காலமும் உன்னை பொறுமையாக இரு என்று சொல்லியதன் காரணம், உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தேன், அவர்களை திருத்திக் கொள்வதற்காக. ஆனால் அவர்களோ தவறை திருத்திக் கொள்ளாமல் திருப்பி திருப்பி தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவருடைய பேச்சுக்களையும் மதிப்பதில்லை. எதை செய்ய வேண்டும் என்றாலும் யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுத்து எடுத்து இன்று உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். தாம் அனுபவித்த தண்டனைகளுக்கு இப்பொழுது மனம் திருந்தி இருக்கிறார். அந்த மனம் திருந்தும் தருணத்தில் இவர்களிடம் நாம் பேசலாமா, பேசக்கூடாதா? நாம் பேசினால் அவர்கள் நம்மிடம் பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்று அதிலும் பாதி குழப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார். உன்னை ஏமாற்றிய உறவுகள், ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை ஏமாற்றிய உறவுகள் இப்பொழுது மனம் திரும்பி வாழ்க்கையில் எது உண்மையான உறவு, எது பொய்யான உறவு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அடுத்து பேசக்கூட நேரிடும். உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்பொழுது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று உன் கரங்களிலே நான் அதை விட்டு விடுகிறேன். என்னிடம் சொல்ல வேண்டிய விடயங்களை உன்னுடைய பிரார்த்தனைகளில் வை. அதற்கான பதிலை கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுப்பேன். எது வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும் உன் அன்னையிடம் உன் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடு. அதற்கான பதிலை உன் தாய் நாளையே கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, கூடிய விரைவில் என் கையில் இருந்து மிகப்பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய். உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. அதனால் தைரியமாக இரு. கூடிய விரைவில் அனைத்தும் நல்லதாக நடக்கும். என் தங்க பிள்ளையே, சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்திவிட்டாய். இனிமேல் தைரியமாக இரு. உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீ எதை நினைத்தும் இனி கலங்க வேண்டாம். அவர்கள் அப்படி உன்னிடத்தில் வந்தால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ யோசித்து, ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படு. ஐயோ, நம் உறவு நம்மிடத்தில் வந்துவிட்டார்களே என்று உடனே அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மீண்டும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக திரிந்து விட்டார்களா என்பது நீ அவர்களோடு பழகும்போதுதான் உனக்கு புரியும். உனக்கு என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை. உனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை. அதற்கு எப்பொழுதும் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் அருகிலேயே தான் இருக்கிறேன். இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எதற்காகவும் வருந்த வேண்டாம். நல்லதே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இதுவரை நீ அழுது கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு நல்லதாகவே அமையும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும். உனக்கு கஷ்டம் வரும் நேரங்களிலெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உரக்கச் சொல்லிக்கொண்டே இரு. இந்த தாயை மீறிய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன்னை நெருங்குகின்ற ஆபத்து வந்த வழி தெரியாமல் பறந்து போகும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கோ. என் தங்கமே, உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய நாட்களை கடந்து வா. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.